ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம கூடயே இருக்கிற நம்ம ஈமாவை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இது இப்போ 3 குட்டி போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளவு க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது ஈமா. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க குட்டிகளை என்ன பண்ணுதுன்னு தேடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு குட்டியும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று பிளாக்கு, 2 ஒயிட்டு ஈமா மாதிரி. இங்கே பார்த்தீங்களா? லவ்லி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? க்யூட்டாக இருக்கா? இவன் ஒரு குட்டி. இவன் பால் குடிச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் வீடியோ எடுத்தேன். மொத்தம் 3 குட்டி. அந்த 3 குட்டியும் சேர்ந்துச்சுன்னா செய்கிற சேட்டை இருக்கே தாங்க முடியல. அவ்வளோ ஒரு விளையாட்டு. 3 ஒன்றுக்கொன்று இளைச்சதே கிடையாது. இன்னும் பேரெல்லாம் வைக்கலை. அநேகமாக இந்த வீடியோ போடும்போது 3 போயிடும் அநேகமாக. குட்டியெலாம் வளர்ந்த உடனே இது மொத்தம் 35 டேஸ் ஆகுது. அதிலே இந்த அளவுக்கு வந்துருச்சு. இம்மா நிறைய இடம் குட்டி போட்டிருக்கு. இந்த குட்டியை 3 குட்டி தான் இதில் இந்த இடம் வந்தது. 3மே நல்லா ஹெல்த்தியாகவே இருந்தது. நல்ல ஜாலியாக பெருசான பிறகு தான் எடுப்போம் அப்படின்ட்டு இப்போ அது பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பார்த்தீங்களா? இவன் ஒருத்தன், அவன் ஒருத்தன் எப்படி விளாட்றாங்கன்னு பாருங்களேன். இவன் கருப்பேன். இது அவங்க அப்பா மாதிரி ஃபுல்லாக பிளாக்கு. ஒரே விளையாட்டு தான். மொட்டை மாடியில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ரூம்குள்ளே ஒரே விளையாட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். சேட்டை தாங்க முடியாது. ஒன்றுக்கொன்று அடிச்சுக்கிடுவாங்க. குடுகுடுன்னு ஓடிடுவாங்க விட்டுட்டு. அப்புறம் என்ன கைக்கு கிடைக்குதோ அதை இழுத்து போடுவாங்க. பாருங்கள், அங்கிட்டு இருக்கிற ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கிறதுல போய் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இவன் தூக்கிட்டு வந்துட்டான். இவன் பாருங்கள், பார்க்குறத பாருங்கள். க்யூட்டாக இருக்கானா? எவ்வளோ சேட்டை பார்த்தீங்களா? அங்கே அவங்க 2 பேரும் ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இவன் கையை வச்சு காட்டின உடனே அப்படியே பக்கத்தில் வரவா வேண்டாமான்னு யோசித்துக்கிட்டே இருந்தான். இவன் அடுத்து முத்தம் கொடுக்குறாங்க, கடிக்கிறாங்க. அவன் தான் அமைதியாக அவனாட்ட இருக்கிறான். இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் பொழுது போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ க்யூட்டாக விளாடுவாங்க. ஒன்றுக்கொன்று இளைச்சவங்களே கிடையாது. பாருங்கள், அங்கிட்டு படியை பார்த்தோம் ஏற பார்க்குறான். ஏற இன்னும் தெரியாது. 2 படி ஏறி பார்க்குறான். அப்புறம் பயமாக இருக்குன்னு கீழே இறங்கிடுவான். அப்புறம் திருப்பி ஏறி பார்ப்பான். இப்போ தான் ஸ்டெப் ஏறி பார்க்குறாங்க. நல்ல விளையாட்டு தான், ஜாலி தான். இப்போ தட்டில் பால் ஊற்றுனாவே குடிச்சிருவாங்க. மேற்கொண்டு ரஸ்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அம்மாட்டையும் கொஞ்சம் பால் குடிப்பாங்க. கொண்டு போயிட்டு நம்ம வேறு வீடுகளுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே போய் அவங்க ஆட்ட தனித்தனியாக செட்டில் ஆகிடுவாங்க. அங்கே என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம கொடுக்கணும். ஒரு 30 டேஸ்லேருந்தே பழக்கினோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா விளையாடும். இப்போ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஒவ்வொன்றா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா குட் மார்னிங் சொல்லி கொடுக்கலாம், நிறைய சொல்லி கொடுக்கலாம். என்ன சொல்லி கொடுத்தாலும் செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு டக்குன்னு இப்போ புரியும். பாருங்கள், ஒரே ஓட்டம்தான். என்னமோ ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதை பிடிக்க போகிறாங்கன்னு தெரில. காது மட்டும்
முதல்ல ஃபஸ்ட்டு இப்படி வளைஞ்சு தான் கிடக்கும். சில நேரம் அடுத்து அதே மாதிரியும் இருக்கும், சில நேரம் அது தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி வந்துடும். ஆனால் வளர்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் வளரும், பரவாயில்லாமல் வளர்ந்துடும். மற்றபடி ஹேர் வந்து இன்னும் நல்லா வளரும். இப்போ வந்து 35 நாளுங்கிறதுனால ஹேர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. கொஞ்சமாக அடுத்த ஆக ஆக நல்லாவே வளர்ந்துடும். இந்த மாதிரி நம்ம பெட்டு வளர்த்தோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுனே தெரில. அதுவும் குட்டி போட்ட உடனே குட்டி போட்டு கண்ணே திறக்காது. 10 நாள் வரையும் அப்படி வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். ராத்திரியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தாய் வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை 2 தடவை தான் வெளியே யூரின் போகும். அதுக்கு நம்ம பால் மட்டும் கொடுக்கணும். அப்புறம் சாதம் எதுவும் கொடுக்கலாம். வேறு எதையும் அனாவசியமாக கொடுக்கக்கூடாது. அப்படியே இருந்தோம்னா குட்டிகளும் பழகி பிறகு அது குட்டிகளுமே அம்மாவுக்கு வைக்கும்போது சாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஒரு 35 நாள் இதுவே அதிகம்தான். நல்லா விளாடுங்க. கீழ்ப்பகுதி நம்ம இப்படிலாம் வச்சுருந்தோம்னா குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருங்க வெளியே. பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கணும். 4-5 குட்டினா இன்னும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சில நேரம் 5 குட்டி போட்டிருக்கு எங்களுக்கு. 5ல் ஒவ்வொரு நேரம் 1-2 போயிடுச்சுன்னா மீதி இருக்கும். இப்போ இந்த இடம் 3 தான் போட்டுச்சு. அதனால் இந்த மாதிரி நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருக்குங்க. நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இம்மா சும்மா இருக்கிறியா இல்லையா? கதவை யாரும் திறந்துடக்கூடாது, உடனே கட்டிக்கிட்டு வர வேலை. இந்த வீடியோ போடுறதுக்கு முந்தையே அடுத்து ஒவ்வொருத்தவங்களா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு டாக் போயிடுச்சு. இன்னும் 2 டாக்கும் அநேகமாக இன்னும் 2 நாளில் போயிடும்னு நினைக்கிறேன். அங்கே போய் அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈமா வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்க இதெல்லாம் இருக்காது, பறவைகள் மாதிரி தான். அது வாட்ட கூட்டிலேருந்து பறந்து போனோன்னு பேசாமல் இருக்கும் இல்லையா? இதுவும் கொடுத்துட்டோம்னா அப்புறம் அதை மறந்துடும், அவ்வளோதான். கொடுக்குற வரையும் தான் அந்த இதோட நினச்சிக்கிட்டே இருக்கும். மற்றபடி கொடுத்துட்டோம்னா அப்புறம் சரி போனால் போட்டோம் அப்படின்னு